திரு மதிவாணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாடறிந்த ஒரு பழமொழி இருக்குது. ஆக அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆளாளுக்கு உறுதிமொழிகள் சொல்லுவார்கள். அதை நிறைவேற்றப் போகிறோமா, நிறைவேற்ற வேண்டும் என்ற கடப்பாடு இருக்கதா, அதெல்லாம் இல்லை. வாக்குகளை பெற வேண்டும், கவர வேண்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். எல்லா அரசியல் கட்சிகள், நான் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, சில உதாரணங்கள் சொல்வதால் இந்த கட்சி ஆதரிச்சிட்டார், இந்த கட்சி எதிர்த்துட்டார்னு பேச வேணாம். 2014 நம்முடைய பாரத பிரதமர் மோடி பிரதமர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக நாடு முழுக்க வந்தார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். அப்போ பல உறுதிமொழிகள் சொன்னார். அதில் ஒன்று என்னன்னா, சுவிஸ் பேங்க்கில் பதுக்கப்பட்டிருக்கிற இந்தியர்களினுடைய கருப்பு பணத்தை மொத்தமாக வெளியே கொண்டு வந்துடுவேன். அதை காங்கிரஸ் சர்க்கார் செய்ய தவறிவிட்டது. அப்போ அதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறது, அந்த அவ்வளோ பணத்தை ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாயை நான் போடுவேன் என்ற ஒரு நல்ல உறுதிமொழியை கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. நல்லா போட்டார். டபுள் ஒயிட் சிங்கிள் ரெட் போட்டார் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிஸ் வங்கியிலே எத்தனை ஆயிரம் கோடி இந்தியர்களால் கருப்பு பணம் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்ற பட்டியலையும் அந்த சம்மந்தப்பட்ட வங்கிகள் இந்திய அரசிடம் கொடுத்து பல ஆண்டுகளாகிவிட்டது. அநேகமாக மோடி அதிர்ச்சி அடைந்திருப்பார்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டை பார்த்து. ஏன்னா எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமித்ஷா இருக்கார் இல்லையா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர், அவரை செய்தியாளர்கள் ஒரு இடத்துல கேட்கும்போது இது மாதிரி ஒரு உறுதிமொழி சொன்னதா ஞாபகம் இருக்கா, இப்படி ஒரு உறுதிமொழி நீங்கள் கொடுத்தீங்களே? அப்போ அவர் சொன்னார், அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா, இதெல்லாம் ஜும்லானார், இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என் துவக்க உரையில் யாரையும் சீரியஸாக எடுக்காதீங்கன்றீங்க. இல்லை, இந்த தேர்தல் உறுதிமொழிகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நிறைவேற்றினால் சந்தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிறைவேற்றுவார்களா நாம் காத்திருக்க வேண்டும். பட் ஆனால் தேர்தல் உறுதிமொழிகள் தான், அந்த அளவோடு எடுத்துக்கணும். அதாவது இன்றைக்கு தேர்தல் உறுதிமொழிகள் எந்த அளவுக்கு நகைப்புக்கு இடமாயிடுச்சுன்றதை தான் நான் என்னுடைய துவக்க உரையில் சொன்னேன். இன்றைக்கி போட்டி போட்டுக்கொண்டு குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால், அதிலும் குறிப்பாக எஸ்ஐஆருக்கு பிறகு பெண் வாக்காளர்கள் மிக அதிகமாக, ஆண்களை விட அதிகமாக தமிழ்நாட்டில் இருப்பதால் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் பெண்களை குறிவைக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு விடியல் பயணம் ஏன் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதா? ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதிமுக கொடுக்குறாங்க ஐயா. இல்லை, அது கொடுத்தால் தானே, வந்தால் தானே, அத்தைக்கு மீசை முளைத்தால் பார்த்துக்கலாம். ஆக ஏன் பெண்கள் மீது இந்த கரிசனம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னா, இதான் அடிப்படை. 5,67,00,000 2,89,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ பெண்களை கவர எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறார்கள். அதில் யாரும் விதிவிலக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தர் செஞ்சா இல்லை, அது ஒருத்தர் செஞ்சா ரொம்ப நல்லது. இன்னொருத்தர் சொன்னாருன்னா அது நடக்காது, அது காப்பி அடிச்சிட்டாரு, அதுக்கு பணம் எங்கே போவார்? இது எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. நான் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல, எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. அதில் என்ன வித்தியாசத்தை நான் பார்க்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் சொல்வதற்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கும் இபிஎஸ் அவர்கள் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறேன்னா, அதிமுக ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு, திமுக ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு. முக ஸ்டாலின் 5 வருஷமாக முதலமைச்சராக இருந்திருக்காரு. எடப்பாடியார் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவங்க ஆட்சி காலத்தில் இப்போ சொல்கிறதெல்லாம் ஏங்க செய்யல? என்னுடைய ஒரே கேள்வி, இப்போ விடிய காத்தால போட்டாங்க தெரியுங்களா, 5,000 ரூபாய் போட்டுட்டு
அதை ரொம்ப கரிசனத்தோடு காலங்காத்தால காணொளியில் போட்டு எல்லாமே ஓட்டுக்காக தான். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 2.0 வந்தால் 2000 ஆகுமா. ஏன்னா எடப்பாடி 2000 சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ ஏன்பா நீ தான் அதிகாரத்தில் இருக்க, இப்போவே ஆக்க. கோடைக்காலம் வந்தது, குளிர்காலத்துக்கு யார் தர போகிறாங்கன்னு தெரில. நல்ல வேளை திமுக இன்னும் உறுதிமொழியை கொடுக்கல. நான் எதிர்பார்க்குறேன் அவங்க குளிர்காலத்துக்கு உதவித்தொகை, அதுவும் பெண்களுக்கு தான். ஏன்னா கோடைக்காலமும் குளிர்காலமும் மழைக்காலமும் ஆண்களை எதுவும் பாதிக்கிறது இல்லை. என்னங்க நியாயம்? உங்களுடைய சுயநலம், ஓட்டு வாங்கணும், பெண்கள் வாக்குகளை குறி வச்சு, இதை தவிர வேற என்ன இருக்குது? இதில் கோட்பாடு அரசியல் தத்துவம் என்ன இருக்குது? காஞ்சிபுரத்தில் நம்ம முதலமைச்சர் பேசினார் சில மாதங்களுக்கோ வாரங்களுக்கு முன்னால். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது, நான் அவர் ஏதோ சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, 1000 காலமாக நடந்துட்டு இருக்கிற ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கான அந்த போரின் நீட்சின்றாரு. என்னங்க கதை விடுறீங்க? என்ன கதை விடுறீங்க? இன்னைக்கு உறுதிமொழிகள் கொடுப்பது பெரிதல்ல. நான் ஒன்று பீயிங் எ ட்ரேட் யூனியன் லீடர், எனக்கு ட்ரேட் யூனியன் பேக்ரவுண்ட் இருக்கிறதால நான் ஒன்று சொல்கிறேன். அவர் நம்ம வக்கீல் சார் சரவணன் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லி லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? நிறைவேற்ற முடிந்ததா? என்ன சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டோன்றீங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது நீங்கள் சேவை செய்வதால் உங்களை அது கொடுக்குறாங்க. ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீம்னா நீங்கள் அதை பெறுவதற்கு உங்கள் வாழ்நாள் பூரா, சேவை காலம் பூரா 10% சம்பளத்தை நீங்கள் கட்டணும். அதாவது இது ஃப்ரீயாக கிடைக்கும் பென்ஷன், ஓல்டு பென்ஷன். நியூ பென்ஷன்னா யூ ஹாவ் டு பே, கட்டண கழிப்பகம் மாதிரி. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? ஸ்டாலின் அதுவும் 5 வருஷம் கழித்து முடிகிற நேரத்தில் எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடுகின்ற நேரத்தில் அல்வா கொடுத்துருக்கிறாரு. நான் எல்லா அரசியல் கட்சிக்காகவும் சொல்கிறேன். உறுதிமொழி 4 கொடுத்து அதை 3 நிறைவேற்றுங்க. 505 கொடுத்துட்டு 300 நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு பெருமை பேசுறதுல ஒன்றும் எந்த நன்மையும் இல்லை. நீட் தேர்வு ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ விஜய் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிடுவார் ஆட்சிக்கு வந்து. கண்டிப்பா அதிகாரத்தை கொடுங்க. இவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தவர்கள், 30 வருஷம் ஆட்சி பண்ணவங்க. இவங்களுக்கு யோக்கியதே இல்லை. அவருக்கு ஆட்சியை கொடுங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேசலாம். ஆட்சிக்கு வந்தால் செய்வாருங்க. இவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தப்ப என்ன செஞ்சாங்க? அதனால என்னை பொறுத்தவரையில் உறுதிமொழிகள் என்பது ஏமாற்றுவதற்காகவும் வஞ்சிப்பதற்காகவும் வாக்குகளை களவாடுவதற்காகவும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று இந்த கட்சிகள் உறுதிமொழி கொடுத்தா அது நல்லா இருக்குங்க. அதை கொடுக்கவே மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னுவாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறேன்னுவாங்க. ஊழலற்ற நிர்வாகத்தை, லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சியை இன்னைக்கு ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி கொடுத்தாங்கன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வணக்கம்.